பகுஜன் சமாஜ் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் உடந்தையாக இருந்த காவல் உதவி ஆய்வாளர் மகன் பிரதீப் என்பவர் குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக நோட்டமிட்டு கொலை கும்பலை ஏரியாவிற்குள் வரவைத்தது இவர்தான் என்று போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது. இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் சாலமன் இணைகிறார். சாலமன் வணக்கம். பிரதீப் பற்றி வெளியாகி இருக்கக்கூடிய அந்த பரபரப்பு தகவல்கள் என்ன? எந்த வகையில் இவர் அந்த கொலைக்கு திட்டமிட்டு இருக்கிறார்? அது பற்றிய விவரங்கள் என்ன? பகுஜன் சமாஜ் கட்சியினோட மாநில தலைவரான ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட வழக்குல 18வது நபராக கைது செய்யப்பட்ட பிரதீப் என்பவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில பல்வேறு அதிர்ச்சி தகவல்களானது வெளியாகி உள்ளது. குறிப்பாக இந்த பிரதீப் என்பவர் உதவி ஆய்வாளரோட மகன் என்பதும், இவர் ஆயுதப்படை பிரிவுல வேலை செய்து அதன் பின்பு ஊர்காவல் படையிலும் இவர் வேலை செய்திருப்பதாக போலீசாரின் நடத்திய முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவர் தான் கடந்த வருடம் கொலை செய்யப்பட்ட ஆற்காடு சுரேஷோட உறவினர் எனவும் போலீசார் தரப்புல கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த கைது செய்யப்பட்ட பிரதீப்பின் தந்தை திருநாவுக்கரசு தான் உதவியாளர் பணியாற்றி இருப்பதும், இவர் அதாவது பிரதீப் என்பவர் ஊர்காவல் படையில பணியாற்றி தற்போது சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளதாகவும் போலீசார் விசாரணையில தெரிய வந்தது. குறிப்பாக இவர் தான் அந்த முன்னாள் ரவுடியான ஆற்காடு சுரேஷ் கொலை செய்யப்பட்ட போது அவரது சடங்கு முழுவதுமாக இந்த பிரதீப் தான் இருந்து கவனித்திருப்பதும், மேலும் இவர் தொடர்ச்சியாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிற்கு முன்னதாக தொடர்ச்சியாக அந்த அருள், பொன்னை பாலு என 3 பேரிடம் தொடர்ச்சியாக இந்த பிரதீப் என்பவர் தொலைபேசி மூலமாக பேசிக் கொண்டிருப்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது கொலை செய்யப்பட்ட அனைவருக்கும் ஒவ்வொருவாக தனித்தனி செல்போன்கள் வாங்கப்பட்டு இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்ததை அடுத்து தொடர்ச்சியாக இந்த பிரதீப் என்பவர் மற்றவர்களுடன் பேசும்போது தான் பயன்படுத்திய செல்போனையும் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பேசும்போது மற்றும் அவர் வாங்கிய தனி செல்போனை பயன்படுத்தி வந்ததும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் எப்போதுமே ஒரு கூட்டத்துடன் இருக்கும் நபர் என்பதால் அவரை தொடர்ச்சியாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டதும் பிரதீப் தான் என்பதும், அந்த சம்பவ நாளன்று இவர் அவரது அண்ணன் உட்பட சுமார் 5 நபர்களுடன் தனியாக தான் இருக்கிறார் என துப்பு கொடுத்ததும் இந்த பிரதீப் என்பதும், அதன் பின்பு தான் அருளுக்கு துப்பு கொடுத்த பின்பு அவர்கள் சம்பவ இடத்திற்கு ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்ய திட்டமிட்டு இருப்பதும் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இவரது செல்போன் மூலமாக தொடர்ச்சியாக அருள், பொன்னை பாலு உள்ளிட்டோருக்கு செல்போன் கால்கள் போயிருப்பதும் போலீசாரின் விசாரணையில தெரிய வந்திருக்கு. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட அருளை 2வது முறையாக போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடத்த போதுதான் இந்த பிரதீப் குறித்த தகவல்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சோலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.